ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஓப்பன் என்ஐஓஎஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் ஐபி இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க பிட்வீன் போர்ட்ஸ்? ஏன்னா யூ ரன் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ். ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்சிஎஃப் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் சிலபஸ். அந்த சிலபஸுக்கு தான் புக் எழுதியிருப்பாங்க. இந்த புக் எழுதுனதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you're running a state board school, you're running a CBSE school, இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் பண்ணுறீங்க. ஸோ வாட் யூ சி அஸ் த டிஃப்ரென்ஸ்? மல்டிபிள் போர்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பேரண்டாவோ இல்லை ஒரு டீச்சராகவோ மல்டிபிள் போர்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஓப்பன் என்ஐஓஎஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் ஐபி இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க பிட்வீன் போர்ட்ஸ்? ஏன்னா யூ ரன் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ். ஆக்சுவலாக நீடை பொறுத்து தான் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இப்போ பேரண்ட்டை பொறுத்தவரையும் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அந்த நாலேஜ் வந்த பிறகு அவங்க செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த நீடை பொறுத்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் அது ஒரு நார்மல் சிலபஸ் இருக்கும். இப்போ தமிழ்நாடுல இன்ஜினியரிங் காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கிறது. எக்ஸாம்னு ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஸ்டேட் போர்டு கட் ஆஃப் வச்சு தான் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கொடுக்குறாங்க. லாட் ஆஃப் லீடிங் காலேஜஸ் ஆர் தேர். ஆக்சுவலி நல்ல ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜே ஒரு 30-40 காலேஜஸ் இருக்குது. இப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜெலாம் அவங்க போனோம் அப்படின்னா ஸ்டேட் போர்டு மார்க் தான் வந்து ஓப்பன் கோட்டாவில் வரப்போ அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அது மாதிரிலாம் வரும். இப்போ ஸ்டேட் போர்டோட கிளைம் வந்து அதுதான். ஸ்டேட் போர்டு எப்படி ஒரு போர்டை டிசைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டோட கன்சர்ன் வந்து இப்போது நேஷனல் நீடை அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேட் போர்டு பிளான் பண்ண முடியாது. இன்டர்நேஷனல் நீடை அட்ரஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ண முடியாது. ஸ்டேட் ஷுட் என்ஷூர் தட் த எஜுகேஷன் இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு தான். அப்போ நான் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுத்துறேன்னா அந்த குழந்தை கொடுக்க முடிஞ்சாதானே கொடுக்க முடியும். அப்போ நம்ம ஸ்டேட் போர்டை பிளேம் பண்ண முடியாது. ஸ்டேட் போர்டு அவங்களுக்கான லிமிடேஷன், அவங்களுக்கான கோல், அவங்க எப்படி ரீச் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. திஸ் இஸ் வாட் ஸ்டேட் போர்டு. ஆனால் இன்னைக்கு இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் த பேரண்ட்ஸ், இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற நான் டெல்லி கேட்டிருக்கேன், நான் டெல்லி போயிடுவேன், எனக்கு மும்பை ஆஃபீஸ் மாதிரி மும்பை போயிடுவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி சேஞ்ச் ஆகக்கூடிய பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே நீட் சம் கரிக்குலம் பார் வித் நேஷனல் லெவல், காமனாக இருக்கிற. அப்படி போனோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து சிபிஎஸ்சி போடலாம். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ ஹரியானா போனால் ஹரியானாவில் ஸ்டேட் போர்டு இருக்கும், பெங்களூர் போனால் பெங்களூரில் ஸ்டேட் போர்டு இருக்கும். ஸோ இப்போ சிபிஎஸ்சின்னு வரப்போ ஏறக்குறைய ஒரே சிலபஸ்னால சிபிஎஸ்சி போனால் அந்த அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஆனால் சிபிஎஸ்சியில் இருக்கிற ட்ரீம் மெரிட்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் தமிழ்நாடுல இன்ஜினியரிங் பண்ணோன்னா அவங்க ஓப்பன் கோட்டாவில் தான் வர முடியும். ஓகே, அதாவது அந்த மார்க் பிரகாரம் தான், மார்க் கட் ஆஃப் பிரகாரம் தான் வர முடியும். இப்போ ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு ஸ்டேட் போர்டு கட் ஆஃப் ஒர்க் பண்ணுறது ஈஸி. ஸோ அது மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இருக்கு. ஓகேவா, இதுதான் ஸ்டேட் போர்டு. ரெண்டாவது ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்சிஎஃப் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் சிலபஸ். ஓகே, அந்த சிலபஸுக்கு தான் புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக் எழுதுனதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஒரு கடைக்கு போனால் சில்லறை வாங்க தெரியணும். இதுதான் கரிக்குலம்னு வச்சுக்கோங்க. இந்த கரிக்குலமுக்கு நான் சிலபஸில் வந்து என்ன பிளான் பண்ணுறேன்னா எனக்கு 2 டிஜிட் 3 டிஜிட் அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும் நான் பிளான் பண்ணுவேன். நீங்கள் 2 டிஜிட்னு பிளான் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் இன் சிலபஸ். இந்த இதுக்கு நான் என்ன மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குறேனோ அதான் புக்கு, நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அதான் புக்கு. ஸோ இதுதான் ஸ்டேட் போர்ட் அப்படிங்கிற அந்த சிலபஸ் டிஃபரன்ஸ் எல்லாமே. அதோட பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் கொஷனுக்கு ஆன்சர் கேட்குறதும் அந்த ஓப்பன் எண்டட் கொஷனாக கேட்குறதும் இந்த மெத்தடில் தான் இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து காட்ட முடியும். இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கொஷின் பேட்டர்ன், நாங்கள் ஸ்டேட் போர்டுன்னு சொன்னாலும் கொஷின் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு வேறையாக இருக்கும். ஓகே, நாங்கள் கொஞ்சம் ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7 + 3 = டேஷ்னு கொடுத்தீங்கன்னா 10ன்னு எழுதிடுவாங்க. நீங்கள் டேஷ் + டேஷ் = 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10, 11 ஆன்சர் எழுதலாங்க. 0 + 10 எழுதலாம், 10 + 0 எழுதலாம், 1 + 9 எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ 10 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸும் ஒரு குழந்தை எழுத முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வாட் இஸ் த கலர் ஆஃப் பனானா, பனானாவுக்கு ஒரு அதில் அந்த இமேஜில் என்ன கொடுத்துருப்பாங்களோ அதை எழுதுவாங்க. ஓகே, நேம் த ஃப்ரூட் எல்லோ இன் கலர்னு எடுத்துட்டு அவன் நிறைய ஆன்சர் எழுத முடியும். அப்போ இந்த மாதிரி இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொடுக்க டைப்பாக இது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இப்படி தான் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் கரிக்குலம். இன்டர்நேஷனல் கரிக்குலம்ங்கிறது எப்படி இந்த நீடு இப்படி இருக்கோ அது வந்து ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக வந்து கரிக்குலம் வச்சிருப்பாங்க. இப்போ கேம்பிரிட்ஜ் ஒரு விதமாக கொடுக்குறாங்க, ஆக்ஸ்ஃபோர்டு ஒரு விதமாக கொடுக்குறாங்க, இப்போ ஐபி போர்டு ஒரு விதமாக கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு மேஜர் ரோலாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் அவங்க எழுதணும், இங்கிலீஷில் யோசிக்கணும், இங்கிலீஷில் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும், இங்கிலீஷில் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் தான் அந்த மாதிரி கரிக்குலம் போக முடியும்.
இன்னைக்கு பீப்புள் வில் கம்யூட் அக்ராஸ் கண்ட்ரீஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குளோபல் கரிக்குலம் இருந்தால் தான் நீட் பண்ண முடியும். ஒரு 10th முடிச்சுட்டே ஹையர் செகண்டரியோ ஒரு ப்ரீ யூனிவர்சிட்டி டிகிரிஸோ அப்ராடில் போகணுன்னா இன்டர்நேஷனல் கரிக்குலம் முடிச்சிருந்தா தான் போக முடியும். இன்னைக்கு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் அப்ராட் ஃப்ரம் இந்தியா. அந்த மாதிரி கல்ச்சர் நிறைய ஆயிட்டதுனால இன்டர்நேஷனல் போர்டோட நீடும் வந்து அதிகமாயிடுச்சு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், வெரி நைஸ். ஸோ ஃபார் நம்ம தங்கராஜ் சார் கூட நிறைய விஷயங்கள் பேசணும். இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அன்டோல்ட் ஸ்டோரிஸை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ குன்றத்தூர்ன்ற ஒரு ஏரியா தான் நமக்கு தெரியுமே தவிர அங்கே இவ்வளோ ஒரு ஜேர்னியோட ஒரு பர்சன் இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்கூலில் பண்ணுறாருன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு தான். ஸோ இதை நம்ம நிறைய பேர் ரீச் பண்ணோம். இது மூலியமாக நிறைய பேரோட லைஃப் மாறும்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.